வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். இது நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஐடியா பண்ணியிருக்காருன்னு பாருங்க. மக்காச்சோளத்தை அப்படியே மூட்டை சோளமாக வாங்கி விதைச்சி விட்டு தண்ணி விட்டுருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட நின்று நான் தான் எடுத்தேன். வாசம் வந்து அப்படியே மக்காச்சோள வாசம் சூப்பராக இருக்குது. இது நம்ம அறுத்து போட்டு மாட்டுக்கு போட்டோம்னா பால் அப்படியே வரும். பால் உற்பத்தி அதிகரிக்கு இது மிக முக்கியமானது. இது எனக்கு கொஞ்சம் தண்ணி வற்றாமல் அப்போ அங்கே கோடுபாட்டில் காஞ்சிருக்குதுங்க வெயில்னால. இது மக்காச்சோளம். இது மக்காச்சோளம்னா எப்படி மூட்டை சோளத்தையே வாங்கி போட்டிருக்காரு. கொஞ்சம் மூட்டை சோளமே வாங்கி வெள்ளைச்சோளமாட்ட விதைச்சி விட்டோம்னா இதை நம்ம காஞ்ச பிற்பாடும் அறுத்து போட்டுக்கலாம். பச்சையிலையும் பார்த்தீங்கன்னா பச்சையில் 2 அறுத்துனுச்சுன்னா பால் சூப்பராக இருக்குது. ஹைட்ரோபோனிக்கெல்லாம் இருக்குதாலுங்க. அந்த மாதிரி இது மாதிரி மக்காச்சோளம் ஜைலேச்சு இதெல்லாம் போடுற பாருங்க. அந்த ஈக்குவலுக்கு பால் வரும். மக்காச்சோளம் அப்படியே அந்த புடத்தலை ரேஞ்சுக்கு அரிச்சு 10 தட்டை சன்ன காலாகவும் இருக்குது. உங்களுக்கு காட்டில் நம்ம தனியாக விதைக்கிறத விட இது வந்து சன்ன காலாகவும் இருக்கும். பால் அதிகமாக வரும். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா தாராளமாக இடம் இருந்ததுன்னா தாராளமாக